ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் இந்த டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் ஆயிடுவாங்க வேலையிலேருந்து, அந்த மாதிரி சம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம். டோட்டல் ஒர்க்கும் கேட்கலாம், ரிமைனிங் ஒர்க்கும் கேட்கலாம். ஃபஸ்ட் ரிமைனிங் ஒர்க் பார்க்கலாம். ஏபிசி. அப்போ ஏவோட வேலை, பியோட வேலை, சியோட வேலை 3 பேர் இருந்தாலே நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ 18னா 36 போட்டால் கரெக்டாக இருக்கும். 4 9 36 3. ஸோ இங்கே வந்து 2 வரும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எனக்கு வந்து 9 வருது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 நாள் இருக்கா, ஸோ இந்த 3 நாள் இதோட பெருக்கிக்கோங்க. ஏன்னா அந்த எஃபிஷியன்ஸோட பெருக்கிறப்போ அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 27 நாள். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து 27 நாள்னா ஸோ இதில் ஏ இருப்பார், மொத்தமாக இருக்கா. ஸோ ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணுறப்போ எவ்வளோ வரும்? ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9ன்னு வருமா. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக இப்போ வந்து ஏவை நம்ம கழட்டி விட்டாச்சு. இப்போ மீதி யார் இருக்கா? பிசி. அவங்களோட டிவிஷன் எவ்வளோ இருக்கும்? 5. ஸோ அதாவது ரிமைனிங் ஒர்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 9/5 கரெக்ட் தான் ஆன்சரு. சப்போஸ் உங்ககிட்ட வந்து டோட்டல் ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 36 வந்துச்சு. ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 3 2 சொல்லி அந்த எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு 9ன்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9/5 அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இது போக என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு இப்போ டோட்டல் ஒர்க் இப்போ ஏ போனதே சேர்த்துக்கணும். அப்போ அந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க இங்கே. ஸோ ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 15. ஸோ 5. அப்போ எவ்வளோ வரும்? இது ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 24/5. அடுத்து அல்டர்னேட்டிவ்ல வந்து ஒரு சம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ராம் வந்து 40 நாள்லையும் குமார் வந்து 60 நாளையும் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் மாற்றி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து குமார்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை முடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ ராமு குமார். ஸோ 40 60. ஸோ இவங்க ரெண்டு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 120 வரும். ஸோ இங்கே வந்து 3, இங்கே 2 வரும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி 5. நம்ம ஆல்ரெடி எப்பயும் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டே வகுத்துருமா. ஸோ வகுத்தோம் அப்படின்னா 2. ஸோ இங்கே 5 4. அப்போ 24ன்னு வருதா. ஸோ இந்த 24ங்கிறது நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சிருக்கு. அல்டர்னேட்டிவ்னால ஒவ்வொரு நாள் விட்டு வருவாங்களா. மொத்தம் 2 பேர் வந்து 2 நாள் வேலை பார்ப்பாங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 48. சிம்பிள் கொஸ்டின். அடுத்து இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் அவங்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஆயிடுவாங்க. இது வந்து கடைசி வேலை முடிய போகிறதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகுது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வேலை முடிய போகிற 4 நாளுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு. அவங்க வேலை முடிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்கள போடக்கூடாது. அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏபிசி. ஸோ 36 45 60. இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 180ன்னு இருக்கும். ஸோ இது 4 இது 4, இது 5, இது 3ன்னு இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடி அவர் வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவரை போடக்கூடாது. அப்போ அவரோட வேலையை நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ 4, அவரோட எஃபிஷியன்சி 3. ஸோ 2 பண்ணால் 12. ஸோ அதை நான் வந்து 4ஓட சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்ம பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். ஸோ 12னா 192ன்னு வருமா. இப்போ இவரை நம்ம சேர்த்துட்டோம். ஏன்னா இவர் இப்போ போகல. இப்போ 192 இருக்கா. ஸோ இப்போ இவரோட எஃபிஷியன்சி எத்தனை? 5 4 3. அப்போ 5 4 9 12. ஸோ அப்போ 192 12ஆல் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் 16 இஸ் ஆன்சர். சிம்பிள். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போகிறாங்கன்னா விடாதீங்க. போகாமல் கடைசி வரைக்கும் வச்சு அவங்களோட கொஸ்டினை வந்து முடிச்சு விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.